ஷேட் பண்ணலாம். சரியா? ஃபுல்லாக மர்ஜிங் தான், பென்சில் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ரொட்டேட் தான் பண்ணணும். பென்சில் வந்து ரொட்டேட், ஸ்லோ மூமெண்ட் கொடுங்க. ஷேட் பண்ணுறது ஈவனாக இருக்கணும். ஓகே, ஈவனாக வரணும். ஷேட் வந்து ரொட்டேஷன், ஃபுல்லாக ரொட்டேஷன் தான். இந்த எட்ஜ் வரும்போது இந்த எட்ஜோட அந்த ஒயிட்டோட மர்ஜ் ஆயிடணும் ப்ராப்பராக. This 2B pencil. இந்த 2B பண்ணும்போது இந்த லைட் ஷேடோட லைட்டாக மர்ஜ் ஆயிடணும். ஓகே,
இப்போ 2B பென்சிலுக்கு ஷேட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் இதை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி எடுத்துக்கணும். ஓகே, ஹெச்பி பென்சில் வச்சு லைட்டாக மைல்டாக பண்ணுங்கள். மைல்டாக பண்ணும்போது இந்த ஷேடோட மர்ஜ் ஆயிரும் அது. ஓகே, ஃபோர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து வரும். இந்த இடத்துல வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து இந்த 2B ஷேடோட லைட்டை விட்டுறணும். இது எந்த ஏரியா அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் லைட்டு. இந்த ஏரியா வரைக்கும் இங்கே டார்க் வரக்கூடாது. இந்த 4B பென்சில் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிடணும். இந்த இடத்துலையே கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வரணும். இதுக்கு வெளியே வரக்கூடாது. இந்த பார்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் லைட் பார்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இந்த இவ்வளோ இடமும் கரெக்டாக ரிஃப்ளெக்ஷன் லைட் விட்டு இந்த இடமும் மர்ஜ் ஆயிடணும். இந்த 2B ஷேடோட மர்ஜ் ஆயிரும். அதர் ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து 4B, இந்த 2Bயோட ஏரியா விட்டுட்டு மீதி ஏரியா வந்து 4Bயில் கவர் பண்ணலாம். 2Bக்கும் 4Bக்கும் மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து 6B எடுத்துக்கலாம். 6B பென்சில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. ரெண்டு சைடுமே ஷேட் மர்ஜ் ஆகும். அதே வீடியோ பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷேட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த 3 டைமென்ஷனோட ஷேப் வந்துடும். பென்சிலை லாங்கில் பிடிச்சிக்கணும். லாங்கில் பிடிச்சி தான் பண்ணணும். பென்சிலை அழுத்தக்கூடாது. ஜஸ்ட் ரொட்டேட்.
ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸ்லோவாக மூவ் பண்ணால் போதும். எந்த இடத்துல உங்களுக்கு டார்க் வேணுமோ அங்கே வந்து பென்சிலோட ரொட்டேஷன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமாகும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த ரொட்டேஷன் அதிகமாகும்போது ஆட்டோவாகவே அந்த இடம் டார்க் ஆயிரும். ஸோ டார்க் ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பென்சிலை வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. பென்சில் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்ஃபேஸ் வந்து டேர் ஆயிரும். ஸோ அதனால் ஸ்லோவாக உங்களோட மூமெண்ட்ஸ் மட்டும் அதிகமாக கொடுக்கணும். மெர்ஜ் பண்ணும்போது அங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கம்மியாகிடும் ரொட்டேஷன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ரிஃப்ளெக்ஷன் லைட் வந்து கம்பல்சரி விடணும். லைன் மெர்ஜிங்க்கு 2B பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைனாக தெரியக்கூடாது. எப்போவுமே ஒரு ஷேட் பண்ணும்போது நமக்கு அங்கே வந்து லைன்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ ஏன் 2B யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லைன் மெர்ஜிங் பண்ணும்போதே நம்ம அது மேலே பண்ணும்போது மைல்டாக தான் பண்ணுவோம். ஸோ 6B 8B அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க் ஆயிரும். அந்த போர்ஷன் வந்து டார்க்காக திரும்பவும் அது லைனே ஹெவியாகிடும். அதனால தான் 2B பென்சில் வச்சு மைல்டாக அந்த லைனுக்கு மேலே லைட்டாக பண்ணி விட்டிங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து மெர்ஜ் ஆயிடும். ஓகேவா? ஸோ லைனாக எதுவுமே தெரியக்கூடாது. இது வந்து டார்க் போர்ஷனுக்கு கீழே பண்ணும்போது. மேலே நீங்கள் பண்ணும்போது ஹைலைட் இருக்கிற ஏரியாவில் பண்ணும்போது நீங்கள் வந்து HP பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டார்க் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் பென்சிலை. அதுதான் உங்களுக்கு வந்து ஹெவி டார்க் கொடுக்கும். இங்கே வந்து நம்ம மேக்ஸிமமாக டார்க்குக்கு யூஸ் பண்ண பென்சிலே வந்து 6B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இன்னும் 8B 10Bலாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். அது அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஷேடிங்க்கு எந்த விதமான டூலும் யூஸ் பண்ணல. ஒன்லி பென்சில் அண்டு டெக்னிக். ஓகேவா? ஸோ உங்கள் பேப்பரோ வேறு எதுவும் ஸ்டெம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து இந்த ஷேடிங் டெக்னிக்கு யூஸ் பண்ணல. சரிங்களா? நீங்கள் ப்ராப்பராக ஷேடிங் டெக்னிக் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே? இப்போ ஷேடோ 4B பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. மைல்டாக அதே மாதிரி ஷேட் பண்ணால் போதும். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவல் வரைக்கும் பவுண்ட்ரி நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம். இல்லைன்னா மார்க் பண்ணாமலும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்லோவாக பண்ணும். இது வந்து இந்த லைன் வந்து ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்கும். இந்த லைன் டவுனில் இறங்கக்கூடாது. இது வந்து ஹரிசாண்டல் லைன். ஓகே? ஸோ மைல்டாக இந்த பேப்பரோட மெர்ஜ் ஆயிடும். நீங்கள் பண்ணுற இந்த அவுட்டர் வந்து இந்த பேப்பரோட ப்ராப்பராக மெர்ஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல அதே 4B பென்சில் வச்சு மைல்டாக நீங்கள் வந்து டார்க் பண்ணியிருக்கலாம். இப்போ ஏன் இங்கே 4B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கொடுக்குற ரிஃப்ளெக்ஷன் லைட்டோட ஷேடுக்கு யூஸ் பண்ண பென்சில் வந்து நம்ம 2B யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2B யூஸ் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல நீங்கள் 4B வச்சு பண்ணும்போது தான் அதுக்கு இதுக்குமான டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியும்.
ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த லைனை ஒட்டி 4B வச்சு நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம். ஸோ 4B ஷேட் பண்ணும்போது ஆட்டோவாக இங்கே உங்களுக்கு 2Bயை கம்பேர் பண்ணும்போது மோர் டார்க் கிடைக்கும். ஸோ அந்த டார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து இங்கே 4B பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பென்சிலை வந்து ஜஸ்ட்டு எகெயின் நீங்கள் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டார்க் க்ரியேட் ஆகிடும். சரியா? ஸோ அந்த டார்க் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இதை வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோ மூமெண்ட்டு தான் உங்களுக்கு எப்போவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இதில் இந்த எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை ஒட்டி இந்த அவுட்டர் வந்து ப்ராப்பராக டார்க் பண்ணிக்கோங்க. ஒரே பென்சில் டார்க் தான் இது. ஸோ மைல்டாக இதுமாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த 3 டைமென்ஷன் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் வேணும், பென்சில் ஷேடிங் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லிங்க்குன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? நம்மளோட கிளாஸ் வந்து தாம்பரமில் தான் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸ் தாம்பரம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 2 டைரெக்ஷன்லையுமே நம்ம வந்து கிளாஸ் வச்சுருக்குறோம், ஆஃப்லைன் கிளாஸஸ்ஸு. ஸோ அங்கே வந்து எல்லா ஏஜுக்குமே நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் பார்த்து கால் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? லிங்க் வந்து உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்குன்னு போட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும் எனக்கு. சரிங்களா? அப்படின்னா நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் கூட நீங்கள் வரலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.